இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவசர நேரத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வெளியே ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இந்த மாதிரி கோல்டு செயின் நமக்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ போட்டு விடுவோங்க. சம்டைம்ஸ் வந்து அதோட கொக்கி வந்து கலண்டு செயினே வந்து மிஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த கொக்கியில் நம்ம அந்த பட்டன் தோடுக்கு வந்து ஹூக் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ரப்பரில், அதை வந்து எடுத்து இந்த கொக்கி மாட்டுற இடத்துல வந்து நம்ம மாட்டி விட்டுவிடுங்க. இந்த மாதிரி மாட்டி விடும்போது அந்த கொக்கியோட அந்த பட்டன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கோங்க, நமக்கு கீழே விழ சான்ஸே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு வந்து மோதிரம் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம நூல் சுற்றிக்கிட்டு இருப்போம். இனிமேல் அந்த மாதிரி நூல் சுற்றாதீங்க. அதுக்கு வந்து நமக்கு ஒரு தீர்ந்து போனால் ரீஃபில் பேனாக இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி இப்போ இந்த பேனாவோட ரீஃபில் வந்து எடுத்துக்கலாம், தீர்ந்து போனதாக இருக்கட்டும். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஷார்ப்னரை வச்சு நல்லா திருகிக்கிடுங்க. நல்லா திருகிட்டு கொஞ்சம் அளவுக்கு இந்த மாதிரி திருக்கின பிறகு இதை அப்படியே வந்து நம்ம ரிங்கோட வந்து மாட்டி விட்டுடுங்க. மாட்டி விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு வந்து நம்ம நூல்லாம் சுற்றணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நம்ம கைக்கு வந்து மாட்டும் போது இந்த மாதிரி இருக்குங்க, பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்குங்க. இதில் சொல்ல 2 டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.